Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து UUID னா என்ன நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோல எதை பத்தில பார்க்க போறோம் அப்படினா UUID னா என்ன, UUID யோட ஸ்ட்ரக்சர் என்ன, UUID க்கும் ஆட்டோ இன்கிரிமென்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, First நம்ம பார்க்க போறது வந்து UUID னா என்ன. UUID னா யுனிவர்சல் யூனிக் ஐடென்டிஃபையர். இது வந்து இந்த நேம் வந்து யார் ஸ்பெசிஃபை பண்ணாங்க அப்படின்னா RFC 4122ன்றவங்க ஸ்பெசிஃபை பண்ணாங்க. ஓகே, RFC 4122னா MySQL ஒரு குரூப் வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க இந்த பேட்டர்னை. ஓகே, இந்த யுனிவர்சல் யூனிக் ஐடென்டிஃபையர் என்ன பண்ணும், இது எவ்வளவு மெமரி ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா 128 பிட் லாங் வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இத வந்து ஜெனரேட் பண்ணது எப்படி ஜெனரேட் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ரேண்டம்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுதோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் UUIDயும் பண்ணும். ஓகேயா, பட் என்ன இது ரேண்டமுக்கும் UUIDக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரேண்டம் நம்பர் வந்து ஒரு சிங்கிள் பேட்டர்ன்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிஜிட்டை வந்து ஜெனரேட் பண்ணி தரும். இதே UUID வந்து நம்மளுக்கு 5 பேட்டர்ன் ஆஃப் ஃபார்மேட்ல நம்மளுக்கு வந்து ரேண்டம் நம்பரை வந்து ஜெனரேட் பண்ணி தரும். ஓகே, இது ஒவ்வொரு தாட்டி ஜெனரேட் பண்றப்போ ஈவன் a டேபிள் இல்ல ஒரு ரோ இல்ல ஒரு ஹோல் டேபிள் இல்ல ஒரு ஹோல் டேட்டாபேஸ் இல்ல ஒரு ஹோல் சர்வரே எடுத்து நீங்க ஜெனரேட் பண்ணாலுமே உங்களுக்கு யூனிக் நம்பர் தான் ஜெனரேட் ஆகும். பட் என்னன்னா சேம் டைம்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து UUID எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இது வந்து எத்தனை தாட்டி ஜெனரேட் பண்ணாலும் உங்களுக்கு யூனிக் நம்பர் தான் ஜெனரேட் பண்ணி தரும். பட் இது ஜெனரேட் பண்றது வந்து எதை வச்சு ஜெனரேட் பண்ணுதுன்னா, நம்மளோட டேட்டாபேஸோட கிரியேட் ஆகிற டைமும் அதனோட ஸ்பேஸ், அதாவது மெமரி ஸ்பேஸ் வச்சுதான் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் UUID. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு ரேண்டம் நம்பர்ல வந்து ஒரு சிங்கிள் பேட்டர்ன் தான் இருக்கும். இதே UUIDன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 பேட்டர்ன் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு வந்து ஜெனரேட் பண்ணி தரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 5 பேட்டர்ன் வச்சிருக்காங்கன்னா, அவங்க டிசைன் பண்ணிருக்கிறதே அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. இது ஏன்ற காரணம் எல்லாம் தெரியாது. பட் அவங்க அல்காரிதம் எழுதுறது வந்து அப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, இவங்க அல்காரிதம் எழுதும் போது இந்த 5 பேட்டர்னும் எதை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 பேட்டர்ன் வந்து எதை வச்சு ஜெனரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு டைம் ஸ்டாம்ப், அதாவது சொல்லியாச்சு UUID வந்து நம்மளுக்கு அந்த ஜெனரேட் ஆகுற டைமும் அந்த டேட்டாபேஸோட ஸ்பேஸ் வச்சுதான் நம்மளுக்கு ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. சோ அதனோட டைம் ஸ்டாம்ப் வச்சுட்டு அதனோட ஹையரா லோவரா மிடிலா அப்படின்றத பார்த்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பரும் ஜெனரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 4th பார்ட் வந்து எதை வச்சு ஜெனரேட் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யூனிக்யூனஸ் ப்ரொவைட் ஆகிறதுக்காகவே இந்த 4th நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரியான வேல்யூ ஜெனரேட் ஆகாம டைம் ஸ்டாம்ப் வச்சு வேல்யூ ஜெனரேட் பண்றதுக்காகவே இந்த 4th பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் 5th நம்பர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, IEEE 802 நோடு நம்பரை வந்து ஜெனரேட் பண்ணுது. இது எதை ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் ஸ்பேட்டியல் யூனிக்யூனஸ் அப்படின்னாவே ஜாமெட்ரிக்கல் வேல்யூ. ஸோ இது அல்காரிதம் வந்து எதை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் வேல்யூஸ் வச்சு எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப ஒருவேளை ஒரு லெட்டர் வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னா அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா வேற எந்த நம்பர் வரும்ன்றத இது வந்து சர்ச் பண்ணி சொல்றதா இந்த 5th நம்பரோட ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 5 பேட்டர்ன் வச்சு இந்த 5 பேட்டர்ன்ல தான் UUID வந்து நம்மளுக்கு ஜெனரேட் ஆகுது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 5 பேட்டர்ன் வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்பேஸ் வேல்யூ வச்சுதான் நம்மளுக்கு நம்ம ரன் பண்ணும்போது அதை வச்சுதான் நம்மளுக்கு யூனிக் ஐடி வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள்ல ஒரு ரோல நான் இன்சர்ட் பண்றேன்.
இப்போ ஒரு காலம்ல UUID வந்து ஜெனரேட் பண்றேன். நீங்க UUID ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா UUID ஃபங்க்ஷனல் பிராக்கெட் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு UUIDன்ற நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிடும். பக்கத்துலயே செகண்ட் காலம் வந்து என்ன அப்படின்னா அதுவும் UUID கொடுக்குறேன். இப்ப நான் இன்சர்ட் பண்ற போது சேம் டைம்ல தான் எனக்கு இன்சர்ட் ஆகும். அப்ப எனக்கு டிஃப்ரெண்ட் யூனிக் ஐடென்டிஃபையர் ஜெனரேட் ஆகும்னா கிடையாது. நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, நம்மளுக்கு சேம் டைம் வச்சுதான் நம்மளுக்கு யூனிக் ஐடென்டிஃபையர் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ சேம் டைம்ல நீங்க ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, ரன் பண்றீங்க அப்படின்னா அது சேம் ஐடியா தான் இருக்கும். சோ இத வந்து நீங்க வந்து எரர்னு சொல்ல முடியாது, அவங்களே இதை தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபாரின் கீ வந்து பேரண்ட் சைல்டு டேபிள்ல யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கூல் லைப்ரரிக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட யூனிக் ஐடியை வந்து நீங்க ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்டோட ஐடி இருந்தா மட்டும்தான் அது ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால வந்து இதே லைப்ரரியில புக் எடுக்கும் போது அதை வச்சு நீங்க இதை பண்ண முடியும். பட் இதே யூனிக் ஐடென்டிஃபை இருந்துச்சுன்னா இங்க ஜெனரேட் ஆகுற சேம் டைம்லயே நீங்க வந்து லைப்ரரியில புக்கு வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஜாயிண்ட் ஆகுறப்பே உங்களால புக்கை போய் எடுத்துக்க முடியும். இது ஜாயிண்ட் ஆன பிறகுதான் இதுக்கு முன்னாடி எல்லாம் போய் லைப்ரரியில புக் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாதான் அந்த ஸ்கூல்ல இருக்கிற புக்கை போய் லைப்ரரியில இருந்து எடுத்து படிக்க முடியும். ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான், அதாவது ஒரு நாள் கழிச்சுதான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதே வந்து UUIDக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன, நீங்க இப்பதான் ஜாயின் பண்றீங்கன்னா உடனே போய் புக் எடுத்துக்கலாம். இது ஒரு நாள் ஆகணும், இது கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. அது மாதிரிதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு சொல்றேன். சோ இது ஜெனரேட் ஆகுறப்பே பேரண்ட் ஐடியில UUID ஜெனரேட் ஆகுறப்பே சைல்டு ஐடியில சேமான அந்த ஐடியை வந்து ஜெனரேட் பண்ணிட முடியும். ஏன்னா இது டைம் ஸ்டாம்ப் சேமா இருக்கிறதுனால சேம் ஐடி தான் நம்மளுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆக போது, சேஞ்ச் ஆக போறது இல்ல. சோ நம்மளால டேபிள்ல இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இப்ப UUIDக்கும் ஆட்டோ இன்கிரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா நம்மளுக்கு சீரியஸ் ஃபாலோ ஆகும். 1 2 3 4 5ன்ற சீரியஸ் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். பட் யூனிக் ஐடின்றப்ப நம்மளுக்கு ரேண்டம் நம்பர் தான் சீரியஸ் ஃபாலோ ஆகாது. இதனோட ஆட்டோ இன்கிரிமெண்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 1க்கு அப்புறம் 2 தான் வரும் தெரியும், 3 தான் வரும் தெரியும். சோ லூப் வச்சு நீங்க வந்து இதை ரன் பண்ணிக்க முடியும். பட் யூனிக் ஐடென்டி வந்து நீங்க சீரியஸ் இல்லாததுனால உங்களால லூப் வச்சு ரன் பண்ணி எடுக்க முடியாது. சோ இதுதான் அதனோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்ப UUIDயோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். UUIDயோட அட்வான்டேஜஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு யூனிக் ஐடி தான் ஜெனரேட் ஆகும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டாலோ இல்ல 2 டேபிள் எடுத்துக்கிட்டாலோ, ஒரு ஹோல் டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டாலோ, ஒரு ஹோல் சர்வரே எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து ரிப்ளிகேஷன் நடக்காது, யூனிக் ஐடி தான் ஜெனரேட் ஆகும். ஓகே, இப்ப வந்து இதுல வந்து நீங்க இந்த நம்பர் சீரிஸ் இல்லாததுனால இது இந்த நம்பர் தான் இதுல சீக்வன்சஸ் இல்லாததுனால இதை ஹேக் பண்ண முடியாது. சோ இப்ப இது வந்து யூஆர்எல்ஏ இந்த நம்பர் தெரிஞ்சா கூட ஹேக்கரால இதுக்கப்புறம் இந்த நம்பர் தான் வரும், இல்ல இதுக்கு பிஃபோர் இந்த நம்பர் தான் வரும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, UUIDயோட நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸா இருக்கும். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 0 to 16. அதுல 10ல இருந்து 16 வரைக்கும் A2 ஆல்பாபெட்டிக்கல் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்ளிகேட் ஆகும். ஓகே, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து சேம் டைம்ல UUID ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா சேம் நம்பரே தான் ஜெனரேட் ஆகும். ஏன் அப்படின்னா UUID வந்து டைமை வச்சுதான் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். சோ அதனால நம்மளால பேரண்ட் அண்ட் சைல்ட் டேபிள்ல ஒரு ரோவை இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா சேம் டைம்ல ஐடி ஜெனரேட் ஆகுறதுனால பேரண்ட் ஐடியில ஜெனரேட் ஆன வாட்டி தான் சைல்டு ஐடியில இன்சர்ட் பண்ண முடியும்ன்ற கண்டிஷன்ஸ் இல்லாம பேரண்ட் ஐடியிலே இன்சர்ட் ஆகிறப்ப சைல்டு ஐடியிலயும் நம்மளால இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் UUIDயோட அட்வான்டேஜஸ். ஓகே, அப்ப UUIDயோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன?
ஓகே, இப்போ இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் UUID நம்பர் வந்து 128 பைட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லியாச்சு. பட் அந்த UUID நம்பரை நம்மளோட டேட்டாபேஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா இதே வந்து 16 பைட்ஸுக்கு மேல அந்த நம்பர் வந்து மெமரியை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு லாட் ஆஃப் மெமரி ஸ்பேஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஓகே, இதே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, நம்மளுக்கு UUID வந்து 5 பேட்டர்ன் டிசைன் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஐடியை வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்றப்ப இப்ப ஏதாச்சும் ஒரு ரோவை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா அது லென்த்தா இருக்குது, அந்த சீரியஸ் நம்பர் வந்து நம்மளுக்கு லென்த்தா இருக்குது. ஓகே ஓகே, இப்ப இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு லென்த்தா இருக்கிறதுனால இதனோட சைஸ் வந்து லாங்கா இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு சிம்பிள் PHP டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னா Mysqli கனெக்ட்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், myexample1 டேட்டாபேஸை. அண்ட் தென் அதுல இருக்கிற டேபிள் டெஸ்ட்ன்ற டேபிளுக்கு நான் ஐடியை இன்சர்ட் பண்ண போறேன். அதுல 3 காலம் இருக்கு, ஐடி, டெஸ்ட் ஐடி, டெஸ்ட் ஐடி 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட் ஐடி வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஒரு பிரைமரி கீ வந்து ஜெனரேட் ஆகி ரன் பண்றது தான். ஸோ அதனால அந்த ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த யூனிக்யூ ஐடியவே நீங்க பிரைமரி கீயா செட் பண்ணி ரன் பண்றதுனாலும் பண்ணலாம். ஓகே, இந்த காலமே நீங்க யூனிக்யூ ஐடியாவும் செட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு நம்ம எப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபார்மேட்ல நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த UUID காலமே நீங்க பிரைமரி கீயா செட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது யூனிக்யூ ஐடி தான். பட் என்ன, நம்மளுக்கு வந்து அது சீரியஸ் ஃப்ளோ ஆகாது, எந்த ரோல இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் நான் இந்த ஐடியாவே நான் செட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது இப்படியும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு எந்த லாஜிக்லயாச்சும் யூஸ் பண்ணணும்னு நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனாலதான் வந்து இந்த UUID பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப சேம் ரோலையே நம்ம ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணும்போது ரெண்டு UUID வேல்யூவை இன்சர்ட் பண்ணா என்ன ஐடி ஜெனரேட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த UUID-ய 2 டைம் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப இதை ரன் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து சேம் ஐடியே தான் ஜெனரேட் ஆகிருக்குது. ஸோ சேம் ஐடியே நம்மளுக்கு ஜெனரேட் ஆகிருக்கிற காரணத்தினால நீங்கள் சேம் டைமில் UID வந்து ஒரு ரோலை இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை காலம்லேயும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து சேம் டைம்லேயே நீங்கள் இன்சர்ட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் யூனிக்யூ ஐடென்டிஃபையர் தான் ஜெனரேட் ஆகும். ஸோ இதை அவங்க தெரிஞ்சே தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா பேரண்ட் சைல்டு இது வரப்ப உங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இது வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம போய் டேட்டாபேஸ்ல செக் பண்ணாலும் நம்மளுக்கு அதே இதுதான் இருக்குது. ஸோ அதே ஐடென்டிஃபையர் தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா UUIDனா என்னன்னு பார்த்தோம், அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் UUIDனா என்னன்னு பார்த்தோம், UUIDயோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம், UUIDக்கும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம், ஆட்டோ இன்க்ரிமெண்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.